எல்லாருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் இங்க மிட்லாண்ட் என்ற இடத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு தான் போக போறோம். டிம் ஹோட்டனுக்குள்ள போய் ஒரு கோப்பியை வேண்டி குடிச்சு கொண்டு அப்படியே நாங்கள் சர்ச்சுக்கு போக போறோம். சமரண்டா இப்படித்தான் வெளியிலேயே எல்லாரும் வலிக்கிட்டு திரிவினோம். இந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு முதல் என்ட்ரன்ஸ் ஃபீ கட்டித்தான் நாங்கள் போக வேணும். ஒரு ஆளுக்கு $10. ஆனால் 18 வயதுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கு காசு கட்ட தேவையில்லை. ஹலோ சார், சர்ச்சுக்கு வந்தாச்சு. ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடம். மேலே போவோம். இதால் போனால் என்ட்ரன்ஸ் வரும். நேராக படியால் ஏறி போக வேணும். இப்போ படியால் மேலே ஏறி வந்தாச்சு. படியை பாருங்க, கீழே அந்த அளவுன்னு படியை மாறி மேலே வந்தாச்சு. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களாண்டா சர்ச்சின் வாசல் நல்ல ஒரு அழகாக இருக்கும். பிறகு இங்கால பார்த்தீங்களான்னு சொன்னால் இந்த சுற்றாடல் எல்லாம் இந்த ஹெட்டன்வரலியாவில் இருக்கிற மாதிரி நல்ல வடிவாக இருக்குது. அந்த காலநிலை கூட அப்படித்தான் இருக்குது. எல்லாம் கிரீனரியாக வச்சிருக்கிறான். இங்கே இந்த தமிழாக்கள் மட்டும் இல்லை, வேறு நாட்டுக்காரரையும் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழாக்களும் வந்திருக்கணும் கொஞ்சம் பேர். வேறு நாட்டுக்காரர் தான் கொஞ்சம் கூட வந்திருக்கணும். கொஞ்சம் ஒவ்வொரு வருஷம் நாங்கள் இங்கே வாரது, ஒவ்வொரு வருஷம் வரைக்குள்ளேயும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி இதில் ஊற்றுண்டது அது இந்த முறை தான் கட்டி இருக்கணும் நினைக்கிறேன் இந்த வருஷம். அதோட இந்த சர்ச்சின் அமைப்பை பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நல்ல பெரிய சர்ச். அது மட்டும் இல்லை, இது சரியான ஒரு ஃபேமஸான சர்ச். இந்த சர்ச்சில் கும்பிட்டா கிடைக்குமென்று சொல்லுவினா. தேவன் கோயில் மணியோசை. இது கொஞ்சம் மேலே படியால் அதுலேயே ஒரு மாதா இருந்தது, அதை கும்பிட்டு நான். என்னுடைய ஃபேவரட் மாதா ஒன்று இருக்குது அங்கே. இதுக்குள்ள இதில் ஒரு ரூம். இந்த ரூமுக்குள்ள மொழுகுதிரி தான் கொளுத்துறது. கொஞ்சம் இதில் போய்க்கே ஒரு கேண்டில் இந்த வாசம் வரும். ஒரு இதில் ப்ரேயர் எழுதி இருக்கணும். நான் சர்ச்சுக்கும் போவேன், கோயிலுக்கும் போவேன், பள்ளிவாசலுக்கும் போவேன். எனக்கு எல்லாமே பிடிக்கும். இந்த ஒரு கேண்டில் கொளுத்துறதுக்கு $7 கனடியன் டாலர். இது இதுக்குள்ள போட்டுட்டு ஒருத்தரும் செக் பண்ண போகிறதில்ல, பட் போட்டுட்டு இதில் கொளுத்தலாம். இந்த சர்ச் நல்ல வடிவா அழகா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூ வாசுகள் எல்லாம் ஹேங் பண்ணி இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் போன வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் நாங்கள் இங்கே காணொலி எடுத்து போட்டேன். நான் அந்த காணொலியும் நான் இதில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ல கொடுக்குறேன். நீங்கள் வேணுமெண்டா பார்க்கலாம். இங்கே வரைக்குள்ள சமைச்சு சாப்பாடு எல்லாம் கொண்டு தான் வாரது. என்னென்னு சொன்னால் இது வழியாக கடையெல்லாம் இல்லை இங்கே. இது இந்த சர்ச் இருக்கிற இடம் மிட்லாண்ட் சர்ச். அப்போ தமிழாக்கள் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவினோம் மிட்லாண்ட் சர்ச் என்று சொல்லுவினோம். ஆனால் இது பேர் வேற தான். இந்த சர்ச்சின் பேர் இந்த சர்ச்சின் பேர் மாடர் ஷைன். நல்ல அழகான இடம், சூப்பராக இருக்குது. இந்த பார்த்தீங்களா
வடிவா தெரியும் உங்களுக்கு. ஒரு 360 வியூ ஒன்று காட்டுறேன்னு பாருங்க. அப்படி ஒரு வடிவு. இங்க வந்து தமிழாக்களுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு வருஷமும் பூசி எல்லாம் வச்சு வைக்கிறது. இந்த வருஷம் வந்து 2024ஆம் ஆண்டு வந்து 20ஆம் தேதி, ஜூலை 20ஆம் தேதி நடக்குது. ஆனால் நான் வரையில் அதை என்னன்னு சொன்னால் எனக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதால் நான் இன்றைக்கு வந்த நாங்கள் அங்கங்கே சிலியல் எல்லாம் வச்சு நல்ல ஒரு அமைதியாக இருக்கும். அது ஒரு பூங்கா செட்டப்பில் ஒரு கடவுளை கொண்டு வந்து வச்சிருக்கணும். இதில் எல்லா இடமும் கொஞ்சம் மேப்பிள் லீவ் வச்சிருக்கணும் நிறைய. அந்த தண்ணி சத்தம், அந்த சாரல் வந்து நல்லா இருக்குது. காதுக்கும் மனசுக்கும் இனிமையா இருக்குது. இதுதான் இந்த மேப்பிள் லீவ். மேப்பிள் லீவ் நான் முதலும் காட்ட வேணும்னு நினைச்சேன் நான் உங்களுக்கு. இதுதான் எங்களோட கனடியன் ஃபிளாக்ஸில் இருக்கிற இந்த கொடி மேப்பிள் லீவ். அது இந்த மரம் தான் இது. இதில் தான் மேப்பிள் சிரப் செய்கிறது. சர்ச்சை பாருங்க, எந்த பெரிய சர்ச். வெளியில் நீ கேட்கலே அந்த குராஸ் தெரியுது. இந்த கோபுரம் குராஸ் வந்து தெரியுது. இப்போ 3 மணிக்கு வந்து இங்கே பூசை நடக்க போகுதாம். ஆங்கிலத்தில் தான் நடக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ நாங்கள் போகிறது கிஃப்ட் ஷாப் ஒன்று இருக்குது. இந்த கடை ஒன்று இருக்குது. அதில் அந்த கடையில் வந்து இந்த கிஃப்ட் ஷாப்னு சொல்கிறது. அங்கே வந்து இந்த திங்ஸுகள் வாங்கலாம். அதுதான் அங்கே இருக்குது. அதில் வாங்குவோம். அது திறந்திருக்கோ தெரியல. அனைமா திறந்திருக்க மட்டும் தான் நினைக்கிறேன். குளிருது சரியா. இந்த குளிர் வந்து இன்னும் போகலை இங்கே. இப்போவும் குளிர்ந்து கொண்டு தான் இருக்குது. நீங்கள்ட்ட அங்கே நின்று வந்தேன் நான். இந்த பக்கத்தில் கடை ஓப்பன் அண்டு தான் எழுதி இருக்குது. பார்ப்போம். சிமினியர் அண்ட் கிஃப்ட் ஷாப் அண்டு இருக்குது. அந்த கடைக்குள்ளே போவோம் வாங்கோ. நான் முதல் வந்து எங்களோட வீட்டில் ஒரு ஜீசஸ் அண்ட் அந்த அந்த இது இருக்குது. அந்த சிலை வந்து இங்கே வாங்கினான். வுட்டில் செய்தது இருக்குது தான் அந்த கடை. சின்ன ஒரு கடை தான். ஆனால் நல்ல வடிவாக வச்சிருப்பேன். நம்ம உள்ளுக்குள்ளே வாங்க போவோம். நல்லா இருக்கும். $54.99 வீட்டில் செய்திருக்கு. I have this picture. இந்த மாதா சம்பந்தமான படங்கள், சுபமாலை. இதில் தான் இந்த கடையில் தான் வந்து அந்த மாதாக்கு சுபமாலை வேண்டி போடுறது. கேண்டில் எல்லாம் இருக்குது. ஃபேன்சி ஐட்டம் எல்லாம் இருக்குது. இந்த தோடுகள் அதுகள் எல்லாம். இந்த சர்ச்சில் இருக்கிற கடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அவ்வளோ நல்ல அழகாக இருக்கு. இதில் பாருங்க எவ்வளோ வடிவான சிலைகள் இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு விலை. அதே மாதிரி ஜெஃபமாலை, இந்த ஹோலி வாட்டர் எல்லாம் இருக்குது இந்த கடையில். இதெல்லாம் மரத்தால் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதா எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. முந்தி வந்து மரத்தால் செய்தது கொஞ்சம் குறைவாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கூட வச்சிருக்கணும். இந்த பாருங்க இந்த மாதாவில் நல்ல வடிவாக இருக்குது. நாங்கள் வெளியில் போவோம். ஆட்கள் கொஞ்சம் கூட நிற்கிறோம். கடைக்குள்ளே நைஸ் இல்லை. நான் கிறிஸ்டியன்ஸ் இல்லை. அதால் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் வடிவாக தெரியாது. நான் ஒரு கெஸ் பண்ணி தான் சொல்லுவேன் உங்களுக்கு. அதில் ஒரு சின்ன கடையும் இருக்குது. அங்கே என்னென்ன விற்கிறவன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். இந்த படியால் இறங்கி போனால் தெரியும்.
வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்நாக் பார் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி சாப்பிடலாம். நான் நினைக்கிறேன் ஹொட்டாக் பன் எல்லாம் இதில் வச்சு விற்கினோம். இதில் இந்த பெஞ்சில் இருந்து சாப்பிடலாம். இந்த சர்ச்சுக்கு வந்தால் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். ஒவ்வொரு நாட்டுக்காரருந்த சிலைகளும் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு நாட்டுக்காரர். அதே மாதிரி எங்களுக்கு மடுமாதா சிலை இருக்குது. அங்கே தான் இந்த ஜூலை 20ஆம் தேதி பூசை நடக்குது. சரியான குளிராயும் காற்றாயும் இருக்குது. ஆனால் நிறைய ஆட்கள் வந்து நிற்கணும். இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்டா, மடு மாதாவை பார்க்குறதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இங்கால கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. இன்னும் ஹட்டா போயினா என்ன ஹட்டா போயினா மட்டும் தெரியல. அடுத்த வருஷம் வரைக்கும் சம்டைம் கட்டி இருக்கும். நல்ல வடிவான கல்லுகள் எல்லாம் பறிச்சிருக்கணும். அதில் இப்படியே போக வரும் மடு மாதா. இங்கே நாங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, குளிர் தான் தாங்கலாமல் இருக்கு. சர்ச்சுக்கு வந்தால் ஆக்கள் வந்து அங்கே சர்ச்சுக்குள்ளே போய் கும்பிட்டுட்டு அதுக்கு பிறகு பிக்னிக் மாதிரி சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து இந்த பெஞ்ச் வழியாக இருந்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டை போகிறவன். நாங்களும் அப்படி தான் செய்து நாங்கள் போன வருஷம் நாங்கள் கிட்ட வந்துட்டோம். அந்த இருக்கு மடுமாதா. இந்த இருக்கு வளமையாக வரைக்கும் நிறைய வாத்துகள் எல்லாம் நிற்கிறது. இந்த முறை காணையில் வாத்து இனித்தான் சமருக்கு தான் எல்லாரும் வரைவினோம். இப்போ நாங்கள் மடுமாதா அந்த சிலையடிக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, மடுமாதா கும்பிட்டாச்சு. அனி இப்படியே எங்கட பயணம் தொடர போதும். எங்கே போகிறோம் மணி தெரியல. வெட்டோனாசுக்கா இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால், உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனையும் தட்டி போட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கோ. என் ஃப்ரெண்ட் சொல்கிறான் நான் ஒரு பப்ளிக் ஃபிகராம். இந்த சர்ச்சில் இருக்கிற கார் பார்க்கிங் லோட்டை பாருங்க, இப்படி தான் இருக்கு. இது மட்டும் பார்க்கிங் லாட் இல்லை, நிறைய இடத்த பார்க்கிங் இருக்குது. இது ஒன் ஆஃப் த பார்க்கிங் லாட். இதாக இருக்குது சர்ச். நிறைய தமிழாக்களும் வந்து நிற்கிறோம். தமிழில் கதைக்கணும். நான் வந்து சர்ச்சுக்கு வந்து இந்த காசு போடுறது இல்லை. எனக்கு வந்து ஆக்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தான் எனக்கு விருப்பம். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து இந்த கோயிலுக்கு இந்த சர்ச்சுக்கு நேர்ந்து காசு தந்து விட்டவர் போட சொல்லி, அதால் நான் போடுவேன். மற்றும்படி நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். சர்ச்சில் நின்று இப்படி சொல்கிறது சரியோ பிள்ளையோ தெரியாது. இருந்தாலும் நல்ல பெரிய சர்ச், நிறைய ஆட்கள் வந்து போய்கொண்டே இருப்பினோம். நான் வந்து எங்களோட வீட்டை பூத்த ரோசா பூ கொண்டு வந்தேன்.
மாதாக்கு வைக்கிறதுக்கு தான் கொண்டு வந்தேன் நான். ஒரு ரோசாப்பூ அதான் வைக்க போகிறேன். இப்போ அழகான ரோசாப்பூண்டை பிடிங்கி கொண்டு வந்தேன் நான் வீட்டை இருந்து. இந்த எனக்கு என்னுடைய ஃபேவரட்டான இந்த மாதாக்கு வச்சு கும்பிட்றதுக்காக. எது எப்படி இருந்தாலும் இந்த சர்ச்சை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்றது விளையாட்டான காரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு சர்ச். இந்த சர்ச்சை வந்து மெயின்டைன் பண்ணி க்ளீனாக துப்புரவாக எல்லாம் வச்சிருக்கிறதுன்றது சரியான கஷ்டம். இந்த கனடாவில் இந்த மிட்லாண்ட் என்ற இடத்துல சர்ச்சில் வந்து பாருங்க தமிழிலே எழுதியிருக்கணும். இந்த மாதாவில் இருக்கிற ஜெப மாலை வந்து ஒரு மாலையை நாங்கள் இங்கே விற்கினோம். அதை வாங்கி போட்டுட்டு இந்த இதில் இருந்து இந்த மாதாவில் இருந்து ஒரு மாலையை எடுத்துக்கொண்டு போய் நாங்கள் ஏதாவது நேர்ந்து அதை கொண்டு போய் வீட்டை வச்சுட்டு அந்த நேர்த்தி எங்களுக்கு நிறைவேறினால் அதுக்கு பிறகு திருப்பி கொண்டு வந்து அந்த மாலையை நான் போடுறதாம். அது வந்து ஒரு நம்பிக்கை. ஆக்கள் வந்து நம்பி அதை செய்கிறவையாம். வேறு ஆக்களும் வந்து கும்பிடினோம். எடியன் வந்து தேங்க்யூ சாரி சொல்கிறதுக்கு மறக்க மாட்டினோம். அந்த வகையில் இந்த நன்றி சொல்கிறதும் மன்னிப்பு கேட்குறதும் இந்த மனுஷ வாழ்க்கையில் இன்றியமையாதது. அது கொஞ்சம் அவை சொல்லினோம். எனக்கு அந்த ஜூலை 20 அதுக்கு முதல் இந்த காணொலி வெளியில் வரும். கனடாவில் இருக்கிறாக்கள் யாராவது பார்த்து கொண்டிருக்கிறீங்களன்னு சொன்னால் ஜூலை 20 நீங்கள் வரலாம். இந்த தமிழாக்கள் இந்த பூசை நடக்கும். நிறைய தமிழாக்கள் வருவினம். நிறைய சாப்பாடுகள் எல்லாம் இருக்கும். நிறைய நல்ல ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். நல்ல பூசையெல்லாம் நடக்கும் இங்கே இந்த சர்ச்சில். நான் ஜூலை 20க்கு முன்னே இந்த காணொலி போட்டுருவேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் உள்ளுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் பூசை நடக்குது 3 மணிக்கு. அந்த பூசையையும் பார்த்துட்டு வடிவாக கும்பிட்டுட்டு வீட்டை போவோம். ஐஸ்கிரீம் எல்லாம் விற்கணும். சிமோல் ஐஸ்கிரீம், மீடியம் ஐஸ்கிரீம், லார்ஜ். ஹோட்டோக் பண்ணும் ஹேம்பர்கரும் $6 ஐஸ்கிரீம் படம் எல்லாம் போட்டு நல்லா வடிவாக இருக்குது. இந்தியாவில் ஒரு செட்டப் பண்ணி ஹோட்டோக் எல்லாம் இதில் வச்சு விற்கணும். இந்த பக்கம் பாருங்க, இந்த காலனில வந்து இந்த ஹட்டன் நுவரெலியா அந்த பக்கம் இருந்த மாதிரி தான் இங்கே மிட்லாண்டில் இந்த ஜூலை மாதத்தில் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க எல்லாம் ஒரு க்ரீனரியாக பச்சை பசேலண்டு இருக்குது இந்த இடம். இனி சமருக்கு இப்படி தான் இருக்கும். குளிர்காலத்தில் இந்த சர்ச் வந்து மூடிடுவினம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு உலகம் மாதிரி செய்து நல்ல வடிவாக இருக்குது. இதுதான் இந்த சர்ச்சின் முன்பக்கத்தின் அழகே வேற லெவலன. அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. முழுமையான சர்ச்சின் வடிவம் இதுதான். இந்த முன்னுக்கு இப்படித்தான் இருக்கும். பார்த்தீங்களா தெரியும். பெரிய ஒரு சர்ச். இது ஒரு புதுமை வாய்ந்த ஒரு சர்ச். இவ்வளவு நேரமும் இந்த காணொலியை பொறுமையோடு பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த சர்ச்சுக்கு வந்த பயணம் பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.